2026 இந்த சட்டமன்ற தேர்தல் நெருங்கியுள்ள சூழ்நிலையில் நீங்களும் பார்த்து கொண்டிருப்பீர்கள். இந்த அரசியல் கள நிலவரங்களில், கூட்டணிகளில் அந்த மாற்றங்கள் மற்றும் அந்த கூட்டணிக்கு இணைப்புகளில் விறுவிறுப்பு ஆகியவை ஏற்பட்டிருக்கிறது. இப்போது தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தலைமையில் ஒரு மெகா கூட்டணி அமைவதற்கான வாய்ப்பு இருக்குதா சார்? ஆனால் கட்சி ஆரம்பித்த காலத்திலிருந்து தன்னோடு யாரும் வர ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் என்கின்ற நிலையில் அவர் ஆட்சியில் பங்கு தருகிறேன், எல்லோரையும் மந்திரிகளாக்குகிறேன், இதுவரையில் உங்களை எந்த கட்சியும் ஆக்கியதில்லை, என்னோடு சேருங்கள் என்று சொல்லி அழைத்தார். அழைத்து 2 ஆண்டுகள் ஆகிவிட்டன, யாரும் எந்த கட்சியும் சேரவில்லை. அதற்கு பெரிய காரணம், இவர் நீந்தி கரையேறுவாரா என்பது உறுதியான பிறகு நாமும் சேரலாம் என்று தான் கருதுவார்களே தவிர, அந்த படகே போய் கரை சேருமா என்று தெரியாமல் நாமும் அதில் ஏறி என்ன செய்வது என்று இருக்கின்ற 4 இடங்களை இழந்து விட்டு போய்விடுவோம் என்று அஞ்சுவார்கள். அதுதான் தமிழ்நாட்டு அரசியலில் பிரதிபலித்தது. எந்த கட்சியும் அவரோட கூட்டணிக்கு வரவில்லை. இப்படி உதிரியாக போன செங்கோட்டையன் போல ஒதுக்கப்பட்டவர்கள், நீக்கப்பட்டவர்கள், மதிப்பிழந்தவர்கள், இவர்கள் தான் அதை நோக்கி போனார்களே தவிர வேறு யாரும் போகவில்லை. ஆனால் காங்கிரஸை இவர் இழுத்து பார்த்தார். அப்படி இழுத்தது நியாயமானது தான். ஒரு தேசிய கட்சி அவரோடு வருவதன் மூலம் அந்த கட்சிக்கு ஒரு மதிப்பு ஏற்படும். ஆனால் உலகத்திலேயே ஒரு கட்சி இன்னொரு கட்சியோடு சேர்வது குறித்து இப்பொழுது பாருங்கள், இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற காங்கிரஸ்காரர்கள் திமுகவோடு தான் சேர வேண்டும். இடையிலே விஜயோடு பேச்சு நடத்திய அவர் யார், அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், அவர் யாரும் சொல்லி வந்தாரா, அவராக வந்தாரா என்றெல்லாம் கேள்வியை எழுப்புகிறார்கள். ஆகவே அவர் அவராக பேசிவிட்டு போகிறார் என்று இங்கே உள்ள தமிழ்நாடு காங்கிரஸுக்கே தெரியவில்லை. ஆக அவர்களெல்லாம் புகார் செய்கிறார்கள், அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று. இங்கே ஒரு கூட்டம் ஸ்டாலினால் உறுதிப்படுத்தப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது நீங்கள் கலகம் செய்யுங்கள், இந்த கட்சி இருப்பதே 10 பேர், தலைவர்கள் மட்டுமே உள்ள கட்சி காங்கிரஸ், அந்த கட்சியில் 4 பேர் அந்த பக்கம், 10 பேர் இந்த பக்கம் என்கின்ற நிலையை ஸ்டாலின் உருவாக்கி வைத்திருக்கிறார். அதனுடைய விளைவாக காங்கிரஸ் அங்கே முழுமையாக சேர்ந்து விடுமா என்று சொல்ல முடியாது. ஆகவே இத்தகைய நிலையில் உதிரியாக வருகின்றவர்கள் ஓபிஎஸ் போல, தினகரன் போல, அது விதவைகளின் சேர்க்கைகளாக இருக்குமே தவிர வலுவானவர்களின் சேர்க்கையாக அது இருக்க முடியாது. ஆகவே நான் ஒன்று சொல்லுகின்றேன், ஒரு பெரிய ஆட்சி, வலிமையான ஆட்சி சென்ற பாராளுமன்றத்தில் பிரிந்து நின்ற காரணத்தினால் 40க்கு 40 எடுத்த ஆட்சி. சென்ற தேர்தலில் வில்லனாக இருந்தவர் அண்ணாமலை. அவர்தான் இந்த கட்சியை தனித்து கொண்டு போய் சில பேரை சேர்த்து கொண்டு பாமகவை எல்லாம் தன் பக்கம் ராமதாசனுடைய விருப்பத்திற்கு மாறாக மகனை சேர்த்து கொண்டு இப்படியெல்லாம் செய்து அவர் வாங்கிய ஓட்டுக்கள் இல்லாவிட்டால் பாமக 5 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கும், அதிமுக 12 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கும். ஆக 3 அல்லது 5 இடங்களையோ பாமக இழந்தது, 10-12 இடங்களை அதிமுக இழந்தது. போன தேர்தலில் பி டீமாக ஸ்டாலினுடைய கையாளாக, உறைவாளாக ஸ்டாலினுக்கு பயன்பட்டவர் அண்ணாமலை. இப்பொழுது இந்த தேர்தலில் அதுபோல பயன்பட போகின்றவர் விஜய். அவருக்கு நான் முதலமைச்சராக வேண்டும், நான் தன்னந்தனியாக இருந்தால் தான் முதலமைச்சராகலாம் என்கின்ற ஆசைகள் வேறு, நடைமுறைகள் வேறு. இப்பொழுதுதான் வந்திருக்கிறோம், நல்லது கெட்டது தெரியவில்லை. நம்மை பார்க்க சிலிர்ப்பான ஒரு கூட்டம் வருகிறது என்பதை தவிர, தந்தி கம்பத்தில் ஏறி பார்க்கிறார்கள், தென்னை மரத்தில் ஏறி பார்க்கிறார்கள், விழுகிறார்கள், கரண்ட் கம்பங்கள் அடிக்கின்றன, பல பேர் சாகிறார்கள். இப்படி ஒரு ஆர்வம், திரைப்பட நடிகர் ஒருவரை ரோட்டில் சந்திப்பதில் உள்ள ஆர்வம் அலைமோதுகிறதே தவிர அவர் என்ன சொல்லுகிறார், அவருக்காக நாம் என்ன செய்ய வேண்டும், நாட்டினுடைய போக்கை மாற்ற அவர் வந்திருக்கிறார் என்பதெல்லாம் அவர்களுக்கு புரியவில்லை. ஆகவே இந்த வெறும் கூட்டத்தை வைத்துக்கொண்டு ஒவ்வொரு கூட்டத்திலும் 10,000 பேர் 20,000 பேர் சேரட்டும். ஒரு தொகுதியில் 2 லட்சம் பேர் 4 லட்சம் பேர் அல்லவா இருக்கிறார்கள். சோளிங்கர் போன்ற தொகுதிகளில் 8 லட்சம் பேர் இருக்கிறார்கள். ஆகவே இந்த வேடிக்கையான கூட்டம் என்பது வேறு. எம்ஜிஆரை தவிர, எம்ஜிஆர் ஒருவர் தான் அரசியலோடு சேர்ந்து வளர்ந்தார். அந்த கட்சியை உருவாக்கியதில் அண்ணாவுக்கு அடுத்தபடியாக பெரும்பங்கு எம்ஜிஆருக்கு தான் உண்டு. எம்ஜிஆர் இல்லாவிட்டால் எங்கள் திராவிட பொன்னாடே என்கின்ற பாட்டு கொங்கம்பட்டி வரையிலும் போய் சேர்ந்திருக்காது. திராவிடம் என்பது ஒரு கட்சி என்பதே, அண்ணா என்பவர் ஒரு தலைவர் என்பதையும் சேர்த்து மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தவர் எம்ஜிஆர் தான். ஆகவே கட்சியோடு சேர்ந்து வளர்ந்தார். கட்சியை உடைத்து கொண்டு தனி கட்சியான போது அது அவருக்கு ஒன்றும் பெரிய செய்தியாக இல்லை. 2வது கல்யாண சுந்தரம் போன்ற ரொம்ப விவரமான சிபிஐ தலைவர்களெல்லாம் அவருக்கு பக்கத்தில் ஆலோசனை சொல்வதற்கு இருந்தார்கள். ஒரே தலைமையில் ஆட்சியை பிடித்தார். முதல் நின்ற தேர்தலிலேயே மாயத்தேவர் திண்டுக்கல்லில் 51% ஓட்டு எடுத்து வென்றார். இதுவரையிலும் ஜனநாயகத்தில்
3 கட்சிகள் 49%, ஒரு கட்சி 51% எடுத்திருந்தது. அதெல்லாம் இவர் எம்ஜிஆரை புகழ் பாடுவதன் மூலம், அவருடைய பாட்டை பாடுவதன் மூலம், அவருக்கு அடுத்தபடியாக நான் தான் வந்திருக்கிறேன் என்று சொல்வதன் மூலமெல்லாம் நடக்காது. நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், அண்ணாமலை சென்ற பாராளுமன்ற தேர்தலில் பி டீமாக இருந்து ஸ்டாலின் வெற்றி பெறுவதற்கு உட்கையாக செயல்பட்டது போல இப்பொழுது விஜய் உட்கட்சியாக திமுகவுக்கு செயல்பட இருக்கிறார். அவர் பி டீமாக செயல்படுவார், தோற்கடிப்பதற்குத்தான் முயல்வார். ஆனா திமுக நல்ல போக்கில்லை, அரசியலில் ஒரு தீமையை அகற்றுவதற்கான வழிமுறை இல்லை. பழக்கறியா சார், நீங்க சொல்றது உங்களோட ஆழ்ந்த அனுபவத்துல இருந்து சொல்றீங்க. இப்போ போன 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணாமலை திமுகவின் பி டீமாக இருந்தார் என்று கூறுகிறீர்கள். இப்போது விஜய் திமுகவின் பி டீம் என்றால் அவர் எல்லா கூட்டங்களிலுமே அது திமுகவை தான் அவர் விமர்சிக்கிறார், முதலமைச்சரை தான் அங்கிள் என்று கூறி விமர்சிக்கிறார். இந்த புதுச்சேரி கூட்டத்திலும் திமுகவிடம் நம்பி ஏமாந்து விடாதீர்கள் என்று புதுச்சேரி மக்களிடமும் அவர் அந்த வேண்டுகோளை வைக்கிறார். இன்னொரு முக்கியமான கேள்வி சார், அவருடைய திமுகவை எதிர்க்கிறார். திமுகவை எதிர்ப்பதனால் மட்டுமே திமுகவுக்கு உதவாதவர் ஆகிவிட மாட்டார். திமுகவை எதிர்க்கிறார், ஆனால் இவர் அந்த வாக்குகளை பிரிப்பதன் மூலம் எதிரிகளை ஒன்று சேர விடாமல் தடுத்து தான் ஒரு தனி கூட்டணி, இதைத்தானே விஜயகாந்த் செய்தார் போன தேர்தலிலே. 13 கட்சிகளை கூட்டணி சேர்த்து கொண்டு அவர் 13% ஓட்டுகளை மொத்தமாக பெற்று ஒரு கட்சி வெற்றி பெறுவதற்கு துணையாக நின்றாரே தவிர, அவர் அது 3வது இடம் தானே. கிங் மேக்கர் என்று சொல்லிக் கொண்டிருந்தவர் கிங்காகவே ஆவதற்கு ஆசைப்பட்டார். கிங்காக முடியவில்லையே. அதன் மூலமாக ஒரு குறிப்பிட்ட கட்சி ஆட்சிக்கு வருவதற்குத்தானே அவருடைய தனி அணி பயன்பட்டது. அதே வேலையை தான் விஜயகாந்த் சென்ற தேர்தலில் எப்படி ஒரு தனி அணி அமைத்து திருமாவளவன், சிபிஐ, இந்த வைகோ எல்லோரையும் சேர்த்து கொண்டு ஆளுக்கு ஒரு பெரிய மாலை போட்டுக்கொண்டு 12 பேர் நிற்பார்கள். அதை தவிர பயன் ஒன்றும் இல்லை. இதே வேலையை இப்பொழுது விஜய் செய்கிறார். விஜயகாந்த் செய்த வேலையை இப்பொழுது விஜய் செய்கிறார். ஆனால் இதில் எந்த மாற்றம் ஏற்படாது. இன்னொரு முக்கியமான ஒரு சந்தேகம், விஜய் இப்போது இந்த ஒரு புறம் அண்ணா, ஒரு புறம் எம்ஜிஆர், மத்தியில் விஜய் படம் என்ற ஒரு புதிய ஒரு கட்டவுட் தான் அவருடைய அனைத்து கூட்டங்களிலும் வைக்கப்படுகிறது. ஆனால் அவர் கொள்கை தலைவராக பெருந்தலைவர் காமராஜர், அம்பேத்கர் மற்றும் அண்ணா, இந்த வீர வேலுநாச்சியார் உள்ளிட்டவர் இந்த கொள்கை தலைவர்களாக அவர் அறிவித்தார். இப்போ இந்த 2 படங்களை மட்டும் எம்ஜிஆர் அண்ணா இருவரை மட்டும்தான் அவர் முதன்மைப்படுத்துகிறார். அதிமுக வாக்குகளை விஜய் பெற்று விடலாம், இல்ல, அவர் ஜாதிக்கு ஒரு தலைவரை கட் அவுட்டாக வைத்திருக்கிறார். அதன் மூலம் அந்த ஜாதிகள் இருக்கப்படும் என்று நினைக்கிறார். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்பொழுது எம்ஜிஆரை வைத்துக் கொண்டால் அதிமுகவுக்கு சார்பான வாக்குகள் தனக்கு வரும் என்று நினைக்கிறார். அண்ணாவை அவர் அந்த கட் அவுட்டில் வைக்கவில்லை. இப்பொழுது புதிதாக இப்படியே சேர்த்து கொண்டு போவார். அவர் தேர்தலுக்குள் நான் சொல்லுகிறேன் ஒரு 30 கட் அவுட் வைப்பார். பாருங்கள், 30 கட் அவுட் வைப்பார். எப்படி எல்லா இடங்களிலும் ஜாதிக்கு ஒரு தலைவர்களை சிலைகளாக வைத்து சமாதானமாக மிந்தி போக்குவரத்து கழகங்களுக்கு போயிட்டோம். அப்படி இவர் ஒரு ஜாதிக்கு ஒரு தலைவர் வைத்து எல்லாருக்கும் கட் அவுட் வைத்து அவருடைய கொள்கை என்ன என்று தெரியாது. அவர் இந்த கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு எதிரானவரா? அவர் இந்த இப்பொழுது இருக்கிற ஆட்சி முறையை அவர் ஏற்றுக்கொள்ளுகிறாரா? இது நான் சொல்லுகிறேன், திருப்பரங்குன்றத்தில் இவ்வளவு பெரிய விவகாரம் நடந்திருக்கிறது. ஒரு நீதிபதியை ஒரு அரசாங்கம் தூக்கி அடிக்கிறது, இம்பீச்மெண்ட் கொண்டு வருவேன் என்று சொல்லுகிறது. நான் கேட்கிறேன், திருப்பரங்குன்றத்தில் ஜி.ஆர். சுவாமிநாதனை பதவி நீக்கம் செய்ய கோரும் மனுவில் 120 எம்பிக்கள் கையெழுத்திட்டு மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லாட்ட அந்த கடிதத்தை கொடுத்துட்டாங்க சார். இல்லை, கொடுப்பார்கள். 10 எம்பி இருந்தாலே போதும் கொடுப்பதற்கு. ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் எம்பிக்கள் இருந்தால் போதும். மறுபடியும் இவர்கள் அதில் வெல்வார்கள் வெல்ல மாட்டார்கள் என்பதில்லை. இவர்கள் சொல்ல, நாட்டுக்கும் நீதிபதிக்கும் சொல்ல வந்த செய்தி என்ன என்றால், நான் சொல்லுகிறேன், நீதிபதி கட்டுக்கட்டாக பணம் வைத்திருந்தார். அந்த பணம் எரிந்த போது எரிந்த பணம் போக எரியாத பணம் பல மூட்டை கட்டிருந்தன. அவர் மீது கொண்டு வரவில்லை நம்முடைய பாராளுமன்றத்தில். இப்பொழுது ஒரு மனிதர் தீர்ப்பு சொல்லுகிறார். திருப்பரங்குன்ற மலை 2000 ஆண்டுகளாக முருகனுக்குரிய மலை. அந்த முருகனுக்குரிய மலையில் பல காலம் விளக்கு ஏற்றப்பட்டிருக்கும். கார்த்திகை தீபம் என்பது முருகனுக்காக ஏற்பட்டது. ஆகவே அந்த கார்த்திகை தீபத்தில் அங்கே தூணிலே போய் ஏற்ற வேண்டும் என்று சொன்னால் தர்காவுக்கு எந்த விதமான சேதாரமும் இல்லாமல், அவர்களுக்கு இடையூறு இல்லாமல், நீங்கள் திருப்பரங்குன்றம் முருகனுடைய மலை என்கின்ற அடிப்படையில் முருகனுடைய கார்த்திகை தீபத்தை அங்கே ஏற்றுங்கள் என்று ஒரு நீதிபதி தீர்ப்பு சொன்னால், அந்த தீர்ப்பை கொச்சைப்படுத்துவது, அவரை RSS என்று சொல்வது, அவரை சங்கி என்று சொல்வது, இதையெல்லாம் பாராளுமன்றத்தில் தனக்கு பாதுகாப்பு இருக்கிறது என்பதற்காக அங்கே பேசுவது, இம்பீச்மெண்ட் கொண்டு வருவது, ஒவ்வொரு தீர்ப்புக்கும் நீங்கள் இம்பீச்மெண்ட் கொண்டு வருவது என்றால் நாட்டிலே உள்ள நீதிபதிகள் எல்லாரும் வீட்டுக்கு போய்விடுவார்கள்.
நான் சொல்லுகிறேன். நீங்கள் எங்கேயாவது ஒரு தீர்ப்பு சொன்னதற்கு மாறாக 10 பேர் கூட கலகம் பண்ண தெருவில் இல்லாத போது, எந்த முஸ்லீமும் அதை எதிர்க்காத போது ஊரடங்கு சட்டம் எந்த அரசாங்கமாவது போடுமா? ஊரடங்கு சட்டம் இவங்க இந்த இப்போ திமுக தரப்பிலும் மற்றவர்களும் கூறுவது என்னவென்றால், கடந்த 100 ஆண்டுகளாக தீபம் ஒரு இடத்தில் ஏற்றப்படுகிறது. இப்போது ராம ரவிக்குமார் என்பவர் தீபம் ஏற்றுவதற்கு அனுமதி கோரி GR சுவாமிநாதன் பெஞ்சில் ஒரு மனு கொடுக்கிறார். அவர் ஒரு தீர்ப்பு வழங்குகிறார். 100 ஆண்டுகளாக இல்லாத இடத்தில் இப்போது அந்த தீபத்தை தர்கா அருகில் அதை ஏற்றுவதற்கு என்ன காரணம்? நீங்கள் வந்து திருப்பரங்குன்றம் பற்றி முழுமையான வரலாறு அறிந்தவர், அந்த பிரச்சனையை கேளுங்கள், சரியா இல்லையா இருங்க. இந்த பாருங்க, 100 ஆண்டுகளாக புதுசா கொடுக்கிறாரு கேட்கிறேன். இல்லை நீங்க சொல்வது சரி. 100 ஆண்டுகளாக ஏற்றப்படவில்லை. அதற்கு முன்னால் ஏற்றப்பட்டதா இல்லையா என்று யாருக்கும் தெரியாது. முருகனுடைய மலையில் தீவனங்கள் ஏற்றப்படுவது வழக்கம்தான். ஆகவே அந்த வழக்கம் இருந்திருக்கும், ஏதோ ஒரு காரணம் பற்றி ஒளிந்திருக்கும். அதெல்லாம் இப்பொழுது முக்கியமில்லை. நான் வைக்கின்ற வாதம் என்ன என்றால், ஒரு நீதிபதி, அவர் நீதிபதி என்பவர் வைக்கப்படுகின்ற வாதங்களை ஹவு ஹி இன்டர்பிரட்ஸ் அப்படி என்பதுதான் பொருளே தவிர, அவர் அதை எப்படி வாங்கி மறுவிளக்கம் சொல்லுகிறார், அதுதான் தீர்ப்பு. ஆகவே அவர் வாங்கி கொண்ட செய்தி தவறாக இருக்கலாம், சரியாக இருக்கலாம். அவர் அவருடைய மனப்போக்குப்படி, அறிவுப்படி அந்த தீர்ப்பை சொல்லலாம். அப்படி சொல்வதற்கு அவருக்கு உரிமை உண்டு. அந்த தீர்ப்பை நீங்கள் 2 பெஞ்சில் எதிர்க்கலாம், 5 பெஞ்சில் எதிர்க்கலாம், சுப்ரீம் கோர்ட்டில் போய் எதிர்க்கலாம், 11 பெஞ்சையும் இதற்கு அமர்த்தலாம். நீங்கள் அதற்கான உரிமையை பெற்றிருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் ஒரு தீர்ப்பு சொல்லப்பட்ட பிறகு ஒரு காரணமும் இல்லாமல் ஒரு அலுவலரை போய் நீ தீபத்தை ஏற்று என்று முறைப்படி அவர் கோவில் அலுவலருக்கு ஆணையிட்டால், அங்கே ஒரு கலகமும் இல்லாமல், ஒரு 10 பேர் கூட கூடாமல், ஒரு முஸ்லீமும் எதிர்க்காமல் அங்கே போய் ஊரடங்கு சட்டம் போடுவது என்று சொன்னால், இது நீங்கள் தான் இப்பொழுது மக்களை பிரிக்கிறீர்கள். நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு வாக்காளர் பதிவேட்டில் தமிழ்நாடு அரசு தான் மக்களை பிரிக்கிறீங்க சொல்றீங்களா சார்? பிஜேபி ராமராஜ் வழக்கல மக்கள் பிரிக்கப்படல, நீக்கப்பட்டதா? அது மாதிரி முஸ்லிம்களுக்கு அந்த தர்காவுக்கு ஆபத்து வரும் என்று கற்பனையாக ஒன்றை செய்து கொண்டு தீர்ப்புக்கு எதிராக ஊரடங்கு சட்டம் போட்டு இந்த கட்டங்களை எல்லாம் நீங்கள் செய்வீர்கள் என்றால், நான் கேட்பது ஒன்றுதான். ஒரு நீதிபதி தீர்ப்பு சொன்னால் அந்த நீதிபதிக்கு நீங்கள் அப்பீல் தான் செய்ய வேண்டுமே தவிர, அதை விட்டுவிட்டு அந்த நீதிபதியை உங்களுக்கு பாராளுமன்றம் பாதுகாப்பு கொடுக்கிறது என்பதற்காக அவரை சங்கி என்று சொல்லுவோம். இவ்வளவுக்கும் அவர் ரொம்ப நேர்மையான நீதிபதி. ரொம்ப நான் அறிந்த பல பேர் சொல்லி கேட்டிருக்கின்ற அவர் மனப்போக்குப்படி, மனச்சான்றுப்படி கடவுளுக்கு நீங்க சொல்றது நேர்மையான நீதிபதி என்று கூறுகிறீர்கள். இப்போது ஏன் வீட்டுக்கு அனுப்பி விடுவோம், அனுப்பிவிட்டு பிறகு இந்த கோர்ட்டுகளை எல்லாம் கழுதை மிகின்ற இடங்களாக வைத்துக் கொள்வோம். இல்ல போன வருஷம் ஏத்தலையா சார் திருப்பரங்குன்றத்துல? இந்த வருஷம் ஏன் ஏத்தணுங்கிறாங்க? தேர்தலுக்காக இந்த வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. நீதிபதியை தப்பாக தீர்ப்பு சொல்லி இருக்கட்டும். நான் சொல்லுகிறேன் 100 ஆண்டு ஏற்றப்படவில்லை, நான் சொல்லுகிறேன் 1000 ஆண்டு என்று ஏற்றி இருப்பார்கள். இல்ல 100 ஆண்டுகளாக ஏற்றப்படவில்லை, தப்பாகவே நீதிபதி சொல்லிவிட்டார் என்று வைத்துக் கொள்வோம். அந்த நீதிபதிக்கு மேற்கோர்ட்டுக்கு போய் நீங்கள் விண்ணப்பித்து அந்த வழக்கை மாற்ற வேண்டுமே தவிர, அந்த தீர்ப்பை மாற்ற வேண்டுமே தவிர, நீங்கள் அவரை சங்கி என்று சொல்வதற்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது? நீங்கள் அவரை கேவலமாக பாராளுமன்றத்தில் உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறது என்பதற்காக பேசுவதும், அந்த நீதிபதியை மிரட்டுவதும், நான் சொல்லுகிறேன் நேர்மையான சில நீதிபதிகள் அபூர்வமாக நமக்கு வாய்த்திருக்கிறார்கள். அவர்களெல்லாம் நாம் மிரட்டி விட்டு நீதிமன்றங்கள் எல்லாம் கழுதை மிகின்ற இடங்களாக நாம் ஆக்கி விடுவோம். எந்த ஒரு நீதிபதிக்கும் அப்பீல் தான் நீங்கள் போக வேண்டுமே தவிர, எந்த ஒரு நீதிபதியை சங்கி என்று சொல்வதற்கு உங்களுக்கு உரிமை இல்லை. நீங்கள் மிரட்டுகிறீர்கள், நீதிமன்றங்களை நீங்கள் மிரட்டுகிறீர்கள். சுப்ரீம் கோர்ட் இதற்கு சரியான தீர்வு காணாவிட்டால் நான் சொல்லுகிறேன் நீதிமன்றங்கள் உழன்று போகும். ஓகே, இப்போ இந்த பிரச்சனையை பொறுத்தவரையில் அந்த நீதிபதி ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கிறாரு, அதை எதிர்த்து 2 நீதிபதிகள் பெஞ்சுக்கு போயிருக்காங்க. அங்க ஒரு மேல்முறையீடு, அங்க அது தள்ளுபடி செய்யப்படுகிறது. இதை எடுத்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு. இவ்வளவுதான் இருக்கு. இல்லையா சங்கின்னு யார் சார் சொன்னா? கவர்மெண்டா சொல்லுச்சு? இல்ல, இதுல சங்கி என்று பாராளுமன்றத்தில் பேசியதை நான் கேட்டேன். பாராளுமன்றத்தில் பாலு பேசுகிறார். இல்ல, எம்பிக்கள் விவாதங்கள் நடைபெறும். இப்பொழுது பிரியங்கா காந்தி மற்றும் அகிலேஷ் யாதவ் உள்ளிட்ட பல எம்பிக்களும் கையெழுத்திட்டு இருக்கிறார்கள். இந்த பிரச்சனை ஒரு தரப்பாக இருக்கிறது என்று கையெழுத்திட்டு இருக்கிறார்கள். சுவாமிநாதன் ஜஸ்டிஸ் இஸ் RSS
RSS சங்கி என்று அவர் பேசியதை நான் கேட்டேன். நான் சொல்கிறேன், பாராளுமன்றம் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறது என்பதற்காக உயர்நீதிமன்றம் நீதிபதிகளை எல்லாம் நீங்கள் இவ்வளவு கேவலமாக பேசுவீர்கள் என்று சொன்னால், கடைசியில் ஒரு நீதிபதி தப்பாக தீர்ப்பு சொல்லி இருந்தால் நீ அடுத்த நீதிமன்றத்திற்கு போ. நான் சொல்கிறேன் நியாயமான தீர்ப்பு, முருகனுக்குரிய உரிமைகளை தான் அவர் காப்பாற்றினார். ஆனால் அப்படி இல்லை என்று சொன்னால் நீங்கள் ஹைகோர்ட்டுக்கு, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போங்க. அதை விட்டு சங்கி என்று பேசுவதும் ஒரு தீர்ப்புக்காக இம்பீச்மெண்ட் கொண்டு வருவது என்று நீங்கள் முடிவு செய்து விட்டால், இந்தியாவிலே இல்லாத வழக்கத்தை நீங்கள் ஏற்படுத்துவீர்கள் என்றால் ஒவ்வொரு தீர்ப்புக்கும் நீங்கள் இம்பீச்மெண்ட் கொண்டாட ஆக வேண்டும். நீங்கள் அச்சுறுத்துகிறீர்கள் நீதிபதிகளை எல்லாம். நீங்கள் நீதிமன்றங்களை கழுத மேய்கின்ற இடங்களாக ஆக்குவதற்கு முயலுகின்றீர்கள். நான் சொல்லுகிறேன். ஓகே, இப்போ நீதிபதிகள் சொன்ன இந்த தீர்ப்பை நீங்க அமல்படுத்தணும், அதை எதிர்த்து போகக்கூடாது, நீதிமன்றத்தில் விமர்சிக்க கூடாதுங்கிறீங்க. தீர்ப்புகளை விமர்சிக்கலாம் என்பது இருக்கிறது. ஆனால் நீங்கள் இந்த திருப்பரங்குன்றம் தொடர்பான ஒரு முழுமையான வரலாறு வெளியே பேசு, வெளியே பேசு பார்ப்போம். இல்ல பலகர பேர் இந்த தீர்ப்பை விட்டுருங்க. நீங்க பொதுவா அந்த பிரச்சனையை அணுகுவோம். நம்ம இந்த திருப்பரங்குன்றத்தில் இந்த தர்காவும் இருக்கிறது, இந்த திருப்பரங்குன்றத்தில் முருகன் கோயிலும் இருக்கிறது. அறுபடை வீடுகளில் முதலாவது வீடு. அங்கு தீபமேற்றும் விவகாரம் பல ஆண்டுகளாக இருக்கிறது. இதற்கு முன்பு 2 தீர்ப்பு இருக்கிறது. சொல்றேன், நீங்க இல்ல எனக்கு புரிகிறது. சொல்றேன், தர்கா என்பது முஸ்லிம்கள் ஆட்சி காலத்தில் ஏற்படுத்தப்பட்டு விட்டது. அது முருகனுடைய மலை. நியாயமாக அது ஏற்படுத்தப்பட்டு 700 ஆண்டுகளுக்கு தமிழ் மக்கள் பொறுத்துக் கொள்கிறார்கள் என்பது தமிழ் மக்களுடைய பெருந்தன்மை. ஆகவே இந்த பெருந்தன்மையை தான் நான் விரும்புகிறேன். முஸ்லிம்களோடு இந்துக்களும், இந்துக்களோடு முஸ்லிம்களும் இணக்கமாக வாழ்கின்ற சூழ்நிலை தமிழ்நாட்டில் 1000 ஆண்டுகளாக இருக்கிறது. அதனால தான் முருகனுடைய மலையில் சமாதி வைக்கப்பட்ட பிறகு அந்த சமாதியை பத்திரமாக இன்றைக்கு வரையிலும் ஒரு சிறு கல் கூட அதில் சேதப்படுத்தி விட முடியாதபடி தமிழ் மக்கள் நடந்து கொள்கிறார்கள் என்பது ரொம்ப பெருமைக்குரியது. இன்றைக்கும் முருகன் கோவிலில் தீபம் ஏற்றுவதன் மூலம் சமாதிக்கு ஒரு இடையூறும் இல்லை. ஆகவே எப்பொழுது போய் ஒரு முருகன் மலையில சமாதியை ஏற்படுத்தி விட்டார்களோ அப்பொழுது முருகன் கோவில் பழக்க வழக்கங்களை எல்லாம் நிறுத்திவிட முடியாது. ஆகவே இவர்களுடைய வழிபாடுகளை செய்யட்டும், அவர்களுடைய வழிபாடுகளை செய்யட்டும். யாருக்கும் சேதம் விளைவிக்க வேண்டாம். முருகனுக்கு உள்ள உரிமை கார்த்திகை தீபம். அந்த கார்த்திகை தீபத்தை ஏற்றுவதற்கு ஒரு நீதிபதி தீர்ப்பு சொன்னால் அது நியாயம் என்று நான் கருதுகிறேன். ஆனால் அப்படி இல்லை என்றால் நீங்கள் உச்ச நீதிமன்றங்களுக்கு போங்கள், அந்த தீர்ப்பை மாற்றுங்கள். அப்படி அல்லாமல் ஒவ்வொரு நீதிபதி தீர்ப்புக்கும் நீங்கள் கலகம் செய்வீர்கள், இம்பீச்மெண்ட் கொண்டாடுவீர்கள் என்றால் ஒவ்வொரு நீதிபதி சங்கி என்று நீங்கள் விமர்சிப்பீர்கள் சொன்னால் அது நியாயமற்ற போக்காகும். அது கரெக்டான இந்த பிரச்சனை தொடர்பாக தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் ஒரு கருத்து சொல்லியிருக்கிறார். திருப்பரங்குன்றம் அயோத்தியாக மாறினால் என்ன தவறு அப்படிங்கிறார். பாபர் மசூதி இடிக்கப்பட்டதற்கு சரியான சார்? திருப்பரங்குன்றம் அயோத்தியாக மாறினால் என்ன தவறுங்கிறாரு நயினார் நாகேந்திரன். அது சரியா? அதெல்லாம் இருக்கட்டும். இந்த போக்குகள் என்ன செய்யும் என்றால், ஒரு கலகமும் இல்லாமல் மக்கள் இயல்பாக இருக்கின்ற ஒரு ஊரிலே ஊரடங்கு சட்டம் நீங்கள் போடுவீர்கள் என்று சொன்னால், அதாவது இல்லாத ஒன்றை முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பு தருவதற்காக போடுகிறேன், பார்த்தீர்களா, ஏற்ற பார்த்தார்கள், நான் விட்டேனா பார்த்தீர்களா என்று சொல்லி இந்த 7% ஓட்டை வாங்குவதற்கு இந்த வேலைகளை எல்லாம் நீங்கள் செய்தால் பிறகு அவர் போக்குக்கு பேசுவார். நான் இதையெல்லாம் ஆதரிக்கின்றவன் இல்லை, ஆனால் நான் அந்த கட்சியும் இல்லை. ஆனால் நான் சொல்லுகிறேன், ஒரு தீர்ப்பு நியாயமாக சொல்லப்பட்டது. 2 பேரும் இணக்கமாக இருப்போம். முருகனுக்குரிய மலை அது, 2000 ஆண்டுகளாக உள்ள மலை அது, பாடப்பட்ட முருகன் அவர். அவனுக்குரிய பழக்க வழக்கங்கள் தீபம் ஏற்றுவதென்றால் ஏற்றுவதை யாரும் தடுக்கக்கூடாது. சமாதிக்கும் எந்தவித ஊரும் விளைவிக்க கூடாது. 2 பேரும் அண்ணன் தம்பிகளாக எப்பொழுதும் இருப்போம். ஆனால் இதற்கு ஊரடங்கு சட்டம் போட்டு இல்லாத ஒன்றை பெருக்கி காட்டி உனக்கு நான் தான் பாதுகாப்பு என்பது போல் ஏற்படுத்தினால் மீதம் உள்ள மக்கள் எல்லாம் திரும்பி நின்றால் ஸ்டாலின் எங்கு போய் ஒளிவார் என்று கேட்கிறேன் நான். ஓகே, இப்போ இது தமிழக அரசு செய்ததுதான் தவறு. நீதிபதியை சங்கி என்று சொன்னதும் அவர் மீது இம்பீச்மெண்ட் கொண்டு வந்ததும் உலக வரலாற்றிலே இல்லாதது. ஒவ்வொரு தீர்ப்புக்கும் நீங்கள் இம்பீச்மெண்ட் கொண்டு வந்து ஆக வேண்டிய நிலைமை ஏற்படும். நீதிமன்றங்கள் நான் முதலிலே சொன்னது போல கழுதை மேய்கின்ற இடங்களாக ஆகிவிடும். ஓகே, சரி. இப்போ திருப்பரங்குன்றம் விவகாரத்தை பொறுத்தவரை நீங்க ஜட்ஜ சங்கின்னு சொல்றதுக்கு இவ்வளவு கோவப்படுறீங்க. ஆனால் அந்த பகுதியில் உள்ள பிரச்சனைக்கு பல தலைவர்களும் பல்வேறு கருத்துக்களை கூறியிருக்கிறார்கள். அந்த வழக்கு தொடர்ந்தவர்கள் ஒரு கருத்தை கூறியிருக்கிறார்கள். தமிழக பாஜக தலைவர் ஒரு கருத்தை கூறியிருக்கிறார்கள். அதெல்லாம் ஏத்துக்கிறீங்களா சார் நீங்க? அயோத்தியா மாறுங்கிறார் திருப்பரங்குன்றம், நீங்க ஏத்துக்கிறீங்களா? ஸ்டாலின் ஒன்று சொல்லட்டும், நாம அதை பற்றி பேசல. ஆனா நம்ம இப்ப பேசுறது நீதிபதியை, அதுவும் நேர்மையான நீதிபதி 1000 பேர் கிடைக்கிறார்கள். அவர்களை போய் நீங்கள் இப்படி எல்லாம் பேசினால் கடைசியில கழுதை மேய்க்கிற நீதிபதியாக வந்து கழுதை மேய்க்கின்ற இடமாக நீதிபதி விமர்சனத்துக்கு நீங்க கண்டனம் தெரிவிக்கிறீங்க. ஓகே, ஆனால் தாவேகா தரப்பில் அது ஒரு
விஜய் வந்து ஒரு புதிதாக அரசியலுக்கு வந்திருக்கார். இந்த திருப்பரங்குன்றம் போன்ற விவகாரத்தில் அவருடைய கருத்தை அவர் கூறுவதில்லை. இந்த விஷயத்தில் மட்டுமல்ல, அது ஒரு வக்ஃபு மசோதாவாக இருக்கட்டும் அல்லது மற்ற பொதுவான பிரச்சனைகளாக இருக்கட்டும், அவருடைய கருத்து கூறாமலேயே இந்த அரசியலை நடத்தி கொண்டு போவது அது ஒரு சரியா, அது ஒரு வளர்ச்சி, அந்த கட்சி வளர்வதற்கான அறிகுறியா? நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? கேட்கிறேன், நியாயம் எதுவோ அதை சொல்லட்டும். தர்காவுக்கு நானும் கூட நான் நீதிபதிக்காக பேசுகிறேன், முருகனுக்காக பேசுகிறேன், ஆனால் அந்த தர்காவுக்கு ஊறு நேரக்கூடாது என்பதில் நான் புரியாது. அது புரியுது சார். அது புரியுது. அந்த மக்கள் நம்முடைய சகோதரர்கள், அவர்களுக்கு ஊறு நேரக்கூடாது. நம்மோடு அன்பம்பிகளாக பழகிறார்கள். நாகூரிலே நம்முடைய கூட்டம் தான் பெரிய கூட்டம். ஆகவே இந்த வேற்றுமைகளை நீங்கள் பெருக்கிக் கொண்டே போய் இந்த ஸ்டாலின் முஸ்லிம்களையும் இந்துக்களையும் வேறுபடுத்தி விடுவார். ஆனால் கடைசியிலே இந்த வேற்றுமை உத்தரப்பிரதேசம் போல தமிழ்நாட்டிலும் காது ஒன்று நிலைமை ஏற்படும் என்பதுதான் என்னுடைய கருத்து. ஓகே, இந்த பிரச்சனை நம்ம அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வந்துடலாம் சார். நான் பொதுவான பிரச்சனைகள்ல இந்த புதிய அரசியல் கட்சி தலைவர்கள் இப்போது சீமான் என்ன சொல்றாரு சார்? நாட்டை ஆள்வது நீதிமன்றங்களா, சட்டமன்றங்களா, நாடாளுமன்றங்களா? சார், நான் பிஜேபி இல்ல, ஆனா கருத்து சொல்லுகிறேன். உங்க கருத்து சொல்லுங்க. அது மாதிரி கருத்து சொல்ல வேண்டும். ஏனென்றால் ஒரு அரசியல் கட்சி தலைவனுக்கு பொறுப்புணர்ச்சி வேண்டும். He should have the responsibility to speak on all matters. அதெல்லாம் விட்டு அது வேண்டாம், இவனுக்கு விரோதம் அவனுக்கு விரோதம் அப்படின்னா ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு சாகட்டுமா? அது கூட நாசமாக்கட்டுமா? ஒரு கேள்வி, அதாவது நாட்டை ஆள்வது நீதிமன்றங்களா அல்லது சட்டமன்றங்கள், நாடாளுமன்றங்களா? சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டால் அதை பொறுப்பேற்பது நீதிபதிகளா, அரசாங்கமா சார்? தான். ஆனால் அவர்களுக்கு ஓடுவது குதிரை தான், குதிரைக்கு கடிவாளம் தான் நீதிமன்றம். இவர்கள் தங்கள் 800 கோடி 1000 கோடி அடிப்பார்கள், டிஜிபி வழக்கெடுக்க மாட்டார். ஆனால் இதற்கு நீதிமன்றம் தான் பதில் சொல்லி ஆக வேண்டும். ஆகவே முதலமைச்சரை ஊழல் என்று சொல்லி வீட்டுக்கு அனுப்புவதற்கு நீதிமன்றத்திற்கு உரிமை இருக்கிறது. ஆகவே இவர்கள் சரியாக ஆளுகிறார்களா, ஆளவில்லையா? எதற்காக ஏரியிலே போய் வீட்டை கட்டுகிறாய் இடி என்று நீதிமன்றம் தீர்ப்பு சொல்கிறது. ஆகவே ஆட்சியாளன் தப்பு செய்கிறான், காசு வாங்கி கொண்டு ஏரிகளை எல்லாம் நம் வேளச்சேரிகளை போல ஏரிகளை எல்லாம் அவன் வீடுகளாக மாற்றுகிறான். அப்பொழுது நீதிமன்றம் குறிப்பிட்டு இடி என்று சொல்கிறது. ஆகவே இப்பொழுது யார் who is superior to whom சொல்லுங்க? இப்பொழுது ஆளுங்கட்சிக்கு ஆளுகின்றவனை விட நீதிமன்றம் தான் உயர்ந்தது. நீதிமன்றம் சட்டப்படி உயர்ந்தது அல்ல. 4 அமைப்புகள் நாட்டை ஆளுகின்றன. அதிலே கடிவாளம் ஒன்று வேண்டும் என்பதற்காகத்தான் உயர் நீதிமன்றத்திற்கும் நீதிபதிகளுக்கும் அவர்களை நினைத்தபடி நீக்கி விடாதபடியும் அவர்களின் மீது அவதூறுகள் பேசாதபடியும் இவ்வளவு பாதுகாப்பு அரசியல் சாசனம் கொடுக்கிறது. அதனால்தான் 3/2 பங்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இம்பீச்மெண்ட்டுக்கு வாக்களித்தால் தான் நீதிபதியை விலக்க முடியும். அவ்வளவு பாதுகாப்பு கொடுத்து வைத்திருப்பதற்கு காரணம் ஆட்சியாளனை கொட்டுவதற்கு அவர்கள் கை வலுவாக இருக்க வேண்டும், நீதிபதிகளின் கைகளை வலுப்படுத்த வேண்டும் என்று நம்முடைய அரசியல் சாசனம் விரும்பியது. ஆனால் இதற்கு போய் 10 கட்சியை சேர்ந்த ஒரு கட்சியை சேர்ந்த 10 வழக்கறிஞர்கள் நீதிபதிக்கு எதிராக முழக்கமிடுகிறார்கள். இது நல்ல போக்கே கிடையாது. எவ்வளவோ ஊழலான நீதிபதிகள் இருக்கிறார்கள், தப்பான நீதிபதிகள், அவர்களை எல்லாம் விட்டு ஒரு ரொம்ப நேர்மையாக நியாயமாக ஒரு மனிதன் தீர்ப்பு சொன்னால் அந்த தீர்ப்புக்கு மறு தீர்ப்புக்கு உச்ச நீதிமன்றத்திற்கு போ, அதான் நியாயம். ஓகே, இந்த வழக்கில் திருப்பரங்குன்றம் வழக்கில் நீதிபதியின் அந்த தீர்ப்பை விமர்சிக்கலாம், நீதிபதியை விமர்சிக்க கூடாது. அது உங்களுடைய கருத்துல மாற்று கருத்து இல்லை. அந்த இடத்துல அமைதி நிலவணும், அது உங்களோட கருத்தை புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் நான் இப்ப பொதுவா என்ன கேட்கிறேன்னு உங்ககிட்ட கேள்வி, நாட்டை ஆள்வது நீதிமன்றங்களா அல்லது சட்டமன்றம், நாடாளுமன்றங்களா, அரசியல் தலைவர்களா? இல்ல, சட்டமன்றங்களும் நாடாளுமன்றங்களும் ஆண்டாலும் குதிரைக்கு கடிவாளம் போடுவது போல நீதிமன்றங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. குதிரை தன் நோக்கத்திற்கு ஓட முடியாது. செலுத்துபவன் செலுத்துகின்ற வழியே தான் ஓட வேண்டும். மக்களுக்கு உரிய விதத்திலே தான் ஆள வேண்டும். தவறாக ஆளுமானால் நீதிமன்றம் உள்ளே வந்து கொட்டுவதற்கு உரிமையை நம்முடைய அரசியல் சாசனம் வழங்கி இருக்கிறது. இன்னொன்னு மிக முக்கியமானது, பாபர் மசூதி வழக்கில் அந்த நீதிமன்ற தீர்ப்புகள் சரியானதுதானா? அது பாபர் மசூதி, நான் என்ன சொல்றேன், நடந்து முடிந்த ஒன்றை போய் அது அவர்களுடைய கொள்கை. தமிழக பாஜக தலைவர் திருப்பரங்குன்றமா அயோத்தி ஆகும் அப்படிங்கிறாரு. அதான் கேட்கிறேன். தமிழக பாஜக தலைவர் நான் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் நைனா நாகேந்திரன் திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று சொல்வதை நைனா நாகேந்திரன் சொன்னார், மகேந்திரன் சொன்னாலும் நான் ஒப்புக்கொள்வேன், அது வேறு. ஆனால் அது இப்படியே தடுத்து கொண்டே போனால், நியாயமான உரிமைகளை எல்லாம் நீங்கள் மறுத்து கொண்டே போனால் அத்தகைய நிலைமை ஏற்பட்டுவிடும் என்பது வரலாறு. நான் அதை விரும்பவில்லை. நான் பாபர் மசூதி இடித்ததையே எதற்கு தேவையில்லாத வேலையை செய்து கொண்டிருக்கிறோம்.
என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருந்தது. காஷ்மீரை பிளந்ததை நான் ஏற்பதில்லை. இதெல்லாம் தேவையில்லாத வேலைகள். ஆனால் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு சும்மா தான் இருக்கிறார்கள். என்ன செய்து விட்டார்கள்? இவர் என்ன செய்து விட்டார்? இந்த பெரிய முஸ்லீம்களுக்கு பாதுகாப்பு என்று சொல்லிக் கொண்டிருக்கிற நம்முடைய ஸ்டாலின் என்ன செய்து விட்டார்? இதை பற்றி 10 நாளாவது பேசியிருக்கிறாரா? ஏன் காஷ்மீர் பிளக்கப்பட்டது, ஏன் பாபர் மசூதி இடிக்கப்பட்டது என்று. ஆனால் இவர்கள் வேண்டுமென்றே விவகாரம் செய்கிறார்கள். மேற்கு வங்காளத்தில் போய் பாபர் மசூதியை கட்டுகிறேன். ஆகவே இவர்கள் பேசுவது அரசியல் ரீதியாக மத பிரச்சனைகளை பயன்படுத்தக்கூடாது என்பது உங்க கருத்தை ஏற்றுக்கலாம். மக்கள் இயற்கையாக அமைதியாக இணக்கமாக இங்கே பாருங்க, முஸ்லீம்களும் இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் ரொம்ப அமைதியாக இணக்கமாக தமிழ்நாட்டில் வாழ்கிறார்கள். அதன் போக்குப்படி விட்டுவிடுவதை விட்டுவிட்டு தீபம் ஏற்றினால் என்ன அந்த மசூதிக்கு கேடு அல்லது எந்த முஸ்லீமுக்கு பழகர் நீங்க சொல்றீங்க இப்ப 100 வருஷமா ஏத்தல, திடீர்னு ஒருத்தர் மனு போட்டு அந்த இடத்துல விளக்கு ஏற்றணும்னு சொல்றாரு, ஒரு ஜட்ஜி அதுக்கு அனுமதி கொடுக்குறாரு. அதை எப்படி அரசு திடீர்னு ஏத்துக்க முடியும்? ஆளாளுக்கு ஒவ்வொரு கோயிலும் ஒவ்வொரு நாளைக்கு விளக்கு ஏற்றுனா ஏத்துக்க முடியுமா? 100 ஆண்டுகளாக அது பேசப்படவில்லை. அது 100 ஆண்டுகளுக்கு முன்னாலே பேசப்பட்டிருக்க வேண்டும். இப்ப தேர்தல் வருது, அதனால வழக்கு போட்டு ஏத்துன்னு சொல்றாங்க. போட்ட வழக்கு பகைமையின் காரணமாக போடப்பட்ட வழக்கு என்று நான் எண்ணவில்லை. முருகனுக்கு கார்த்திகை ஏற்றுவது என்பது உலக வழக்கம். ஆகவே திருப்பரங்குன்றம் முருகனுக்கு புதுசா ஏற்றணும் சொல்றாங்க, அதான் பிரச்சனை. தவிர இங்க பாருங்க, அங்க ஒரு சமாதிக்கு நாம் இடம் கொடுத்திருக்கோம் என்பதை தவிர அது முருகனுக்குரிய மலை. அது 2000 ஆண்டுகளாக அவனுக்குரிய மலை. அங்கே தீபம் ஏற்ற நேற்று மறந்து விட்டார்கள் என்பதற்காக, முந்தா நாள் அதை பற்றி பேசவில்லை என்பதற்காக இன்று பேசக்கூடாது என்று சொல்வது சரியானதில்லை. ஓகே சார், இந்த திருப்பரங்குன்ற விவகாரத்தை நம்ம இதோடு விட்டு விடுவோம். இந்த திருப்பரங்குன்ற விவகாரம் நம்ம தமிழக அரசியலில் அந்த திருப்பரங்குன்ற தொகுதியிலேயாவது அது எதிரொலிக்குமா என்பது கேள்விக்குறிதான். இருந்த போதிலும் நமக்கு நிறைவாக இந்த நிகழ்ச்சியின் நிறைவாக ஒரு கேள்வி. இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் அது இருமுனை போட்டியாக இருக்குமா அல்லது மும்முனை போட்டி 4 முனை போட்டியாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா சார்? திமுக பாஜக கூட்டணி, அதிமுக பாஜக கூட்டணி, திமுக காங்கிரஸ் இந்த கூட்டணிக்கு இடையேயான போட்டியா இருக்குமா அல்லது தாவேகா தலைமையிலான கூட்டணிக்கும் ஆளுங்கட்சிக்கும் இடையேயான போட்டியாக இது இருக்குமா? நீங்க எப்படி பாக்குறீங்க ஒரு மூத்த அரசியல் தலைவர்? இங்க பாருங்க, இருங்க, 4-5 மாதம் இருக்கிறது. ஆகவே அதற்குள் எந்த நல்ல மாறுதலும் ஏற்படலாம். விஜய்க்கு மாறுதல் ஏற்பட்டு ஒரு அணியாக நிற்கின்ற நிலைமை வந்தால் அதுதான் நல்லது. டிஎம்கே should be replaced at any cost. அது ரொம்ப டெரிபிளி கரப்ட் கவர்மெண்ட், நியாயமில்லாத அரசு, பொய்யையே பேசுகின்ற அரசு. ஆகவே அதை அகற்றுவதற்கு, ஓட்டுகள் சிதறாமல் இருப்பதற்கு சேருவது என்பது இன்றியமையானது. அதை விட்டுவிட்டு மக்கள் சில சமயங்களில் இதையெல்லாம் தாண்டி வாக்களித்து விடுவார்கள், அது வேறு. அதுக்கான காலம் இன்னும் இருக்கிறது. ஆகவே அதை சிந்திக்க வேண்டிய கடமை இருக்கிறது. ஆனால் நம்முடைய உதிரி கட்சிகளெல்லாம் எப்படி என்றால், தினகரனை பாருங்கள். அதாவது ஸ்டாலினை தோற்கடிப்பது முக்கியமில்லை, எடப்பாடியை தோற்கடிக்க வேண்டும். எடப்பாடி முதலமைச்சராக வரும், அவருடைய கட்சி எடப்பாடியை கொண்டு வருகிறது அல்லது அது வேறு, அது அவர்களுடைய கட்சி விவகாரம், பெரும்பான்மை பெற்ற கட்சியினுடைய விவகாரம். அதுபோல் அப்போ ஸ்டாலினை தோற்கடிப்பதை விட எடப்பாடியை தோற்கடிப்பதைத்தான் தினகரனோ ஓபிஎஸ்ஓ கூடுதலாக விரும்புகிறார்கள் என்று சொன்னால் இதெல்லாம் நல்ல போக்கில்லை. அதே மாதிரி விஜய் இந்த தப்பை செய்யக்கூடாது என்பதுதான் என்னுடைய எண்ணம். இது விஜயகாந்த் செய்த தப்பு. அதிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் விஜயை தவிர, மீண்டும் தன்னந்தனியாக நிற்கின்ற முயற்சியில் ஈடுபட்டு ஸ்டாலினை அகற்றுவதற்கு தவறிவிடக்கூடாது என்பதுதான் நான் அவருக்கு சொல்லுகின்ற யோசனை. ஓகே, நன்றி சார். விஜய் புதிய கூட்டணி அமைத்தால் அது திமுகவின் பி டீமாக இருக்கும் என்ற ஒரு புதிய தகவல் மற்றும் அவருக்கான ஆலோசனை உள்ளிட்ட பல்வேறு கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. ரொம்ப மகிழ்ச்சி. அரசியல் சதுரங்க நிகழ்ச்சியில் மற்றொரு ஆளுமையோடு சந்திக்கலாம். நன்றி.